ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நமக்கு அம்பாள் வழிபாடு என்பது மிகச் சிறப்புடையதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆயுள் பலம் உண்டாவதற்கு எத்தகைய வழிபாடு செய்ய வேண்டும், யாரை வழிபட வேண்டும் என்பன பற்றி ஜோதிட நூல்களும் ஞான நூல்களும் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். ராஜயோகம், அரசு காரியங்களில் வெற்றி, ஆட்சி செய்பவர்களுக்கு வெற்றி, எல்லோரையும் வசீகரிக்கும் தன்மை, பெரிய பதவிகள், நிர்வாகத்திறன் போன்ற நற்பலன்கள் ஸ்ரீ ராஜமாதங்கி அம்பாளை வழிபட்டால் எல்லாமே ஏற்படும். குறிப்பாக வாக்சித்தி ஏற்படும். சங்கீதக்கலையில் நல்ல தேர்ச்சி உண்டாகும். சத்ரு ஜெயம் ஏற்படும். எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும். சாஸ்திரத்தில் அறிவு விருத்தியாகும். கவிதை புனைவதிலும் சிறந்தவராக விளங்குவர். குபேர சம்பத்து உண்டாகும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. நல்ல செல்வச் செழிப்புடன் வாழ்வார்கள். இந்த மாதங்கி தேவியின் பாதார விந்தத்தை சரணடையும் பக்தன் பலவிதமான சித்திகளையும் அவற்றின் மூலம் யாரும் எளிதில் அடைய முடியாத முக்தியையும் பெறுகிறான். அனைவரும் அவருக்கு வசமாவர். விரும்பியது அனைத்தும் கிடைக்கும். பாவங்கள் நசியும். பிள்ளை பாக்கியம் முதலான சகல சௌபாக்கியங்களும் குறை இருக்காது. இந்த தேவியின் பக்தர்களின் வீட்டில் மகாலட்சுமி சஞ்சலம் இன்றி வாசம் செய்வாள். அனைவருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். ஆயுள் விருத்தியாகும். ஆரோக்கியம் உண்டாகும். பிணிகளை விரட்டவும், நெருப்பு மற்றும் திருடர் பயங்களிலிருந்து விடுபடவும், கிரகதோஷங்களை நீக்குவதிலும் இந்த தேவியின் மந்திரம் மிகவும் துணை செய்யும். ராஜமாதங்கியை தினமும் துதித்து வழிபடலாம். அஷ்டமி, பௌர்ணமி, சித்திரை மாதம் வளர்பிறை தினங்களிலும் மாசி மாதம் வளர்பிறை தினங்களிலும் வழிபடுவது மிகச்சிறப்பு. குறிப்பாக ஷியாமளா நவராத்திரி காலத்தில் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுவதால் விசேஷ பலன்கள் பன்மடங்காக கிடைக்கும். அப்படி வழிபடும்போது நாம் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும்? ராஜமாதங்கியினுடைய மூல மந்திரம் ஓம் ராஜமாதங்கியை நமக, ஓம் ராஜமாதங்கியை நமக, ஓம் ராஜமாதங்கியை நமக என்று 9 முறை இந்த மூல மந்திரத்தை தினமும் மனதிற்குள்ளோ உறக்கவோ பூஜை அறையில் வைத்து சொல்லலாம். அதோடு ராஜமாதங்கி காயத்ரி என்று ஒரு ஸ்லோகமும் இருக்கிறது. ஓம் சுகப்பிரியாயை வித்மகே காமேஸ்வரியை ச தீமகி தன்னோ சியாமா பிரஜோதயாத். இதற்கு ராஜமாதங்கி காயத்ரி என்று பெயர். ராஜமாதங்கி மூலமந்திரத்தையும் ராஜமாதங்கி காயத்ரியும் தினமும் காலையில் ஆண்களாலும் பெண்களானாலும் குளித்துவிட்டு, ஆண்களாக இருந்தால் நெற்றியில் திருநீர் இட்டுக்கொண்டு, பெண்களாக இருந்தால் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொண்டு விளக்கேற்றி வைத்து இந்த ராஜமாதங்கி அம்பாளை வழிபடலாம். இந்த மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலே போதுமானது. பௌர்ணமி பூஜை செய்வது இன்னும் சிறப்பு. இத்தகைய ராஜமாதங்கி அம்பாளை வழிபட்டு அத்தகைய மந்திரங்களை திருப்ப திருப்ப சொல்லி நம்முடைய ஆயுள் பலத்தை அதிகரிக்க செய்து கொள்ளலாம். நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல வளமும் நீண்ட ஆயுளும் பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.